2026 எடப்பாடியார் வந்து நல்லா இருக்கு. அவரு முன்னாடி இருக்கும்போது நல்லா சிறப்பாக எல்லாமே நிறைய செஞ்சாரு. டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு முதற்கொண்டு எல்லாத்துக்கும் சிறப்பாக செஞ்சாரு. இந்த இது வந்து வேஸ்ட். பரவாயில்ல, தப்பில்லை. பிஜேபி நாட்டு நல்லா தான் செய்கிறாங்க. அவங்களால எந்த தப்பும் கிடையாது. கண்டிப்பாக 2026 கூட்டணி ஆட்சி கண்டிப்பாக அமையும், நம்பிக்கை இருக்கு. ஆனால் கண்டிப்பாக இவங்க வரக்கூடாது, டிஎம்கே வரக்கூடாது. வந்துன்னா நாடு சீரழிஞ்சிரு. வாய்ப்பில்லை. அவருக்கு இன்னும் நாள் இருக்கு. வாய்ப்பில்லை. இன்னும் நாள் இருக்கு. இப்போ தான் இறங்குறாங்க களத்தில். இறங்க உடனே 23 தொகுதியில் ஜெயிக்க முடியுமா? முடியாது. எடப்பாடியார் வந்து நல்லா இருக்கு. எடப்பாடியார் ஜெயிப்பார். டிவிக்கேண்ணா அவர் டிவி ஆட்சியாக வர்றது, புது ஆளாக வரணும், நல்லது செய்வார், ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் தான் வரணும் கண்டிப்பாக. அவர் இந்த ரோடு பிரச்சனை நல்லது நிறைய செய்வார். மக்களுக்கு நல்லது, வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் படித்த இளைஞர்களை வேலை வாய்ப்புலாம் கொஞ்சம் வாங்கி தருவார், நம்பிக்கை இருக்குது. அப்படிலாம் கிடையாதுண்ணா. அவர் அரசியல் பண்ண மாட்டார். படத்துலலாம் ரியல் லைஃப்ல அரசியல் பண்ணுவார். டிஎம் வர சுத்தமாக வாய்ப்பே கிடையாதுண்ணா. டிவிக்கே தான் எப்பவுமே. இன்னொன்னா கிடையாதுண்ணா. ஒன்லி தனித்து நிற்கணும்ண்ணா எங்கள் தலைவர், அதே போதுண்ணா. டிவிக்கேண்ணா 2026 மீண்டும் வந்து டிஎம்கே வந்தால் நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற நலத்திட்டங்கள்ல இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து எல்லா நலத்திட்டங்களும் சரியாக பண்ணுது. எல்லா மக்களுக்கும் எல்லாமே இலவசத்துலேருந்து எல்லாமே சரியாக கிடைக்குது அப்படிங்கிறது என்னோட கருத்து. நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீண்டும் அவங்களே ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, அவங்களுடைய கட்டமைப்பு வந்து எப்பவுமே நல்லா இருக்கு. திராவிட கட்சி தான் வந்து உங்களுக்கு வந்து அடித்தட்ட மக்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து மேம்படுத்தக்கூடிய கட்டமைப்பு வந்து அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த ஒரு இவங்க வந்தாலே வந்து கொண்டு வர முடியாதுங்க. அடித்தட்ட மக்களாக தான் இருந்திருப்பாங்க. டெவலப்மெண்ட்டுங்க இல்லாமல் போயிடுது. அது வந்து 100% உண்மைங்க. 100% வாய்ப்பு இல்லை. விஜய் வாய்ப்பு இல்லைங்க. சீமானை பற்றி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. விஜய் எல்லாம் வந்து ஜீரோங்க. அதெல்லாம் இளைஞர்கள் வேணால் மத்தியில் இருக்கலாம், பட் வர முடியாதுங்க. அதெல்லாம் 100% வர முடியாது. டிஎம்கே வந்தால் தான் நல்லா இருக்குங்க. அவங்க தான் நல்லா எப்பவுமே நல்லா ஆட்சி கொடுப்பாங்க. அவங்க எப்பவுமே அண்ணாமலை வந்தால் நல்லாயிருக்கும். அவர் ஒரு ஐஏஎஸ் படித்த ஒரு நல்ல மனிதர். ஆட்சி பண்ணாலும் நல்லபடியாக ஆட்சி பண்ணுவார். ஏடிஎம்கே கூட்டணி வச்சா மட்டும்தான் பலமாக இருக்கும். ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ரெண்டாம் பட்சம். ஆமாம், எடப்பாடியார் இருக்கணும். அவரோட இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை, கூட்டணியாக இருக்கிறதுனால எடப்பாடி வந்து பிஜேபி வந்து ஏடிஎம்கே கூட இல்லைன்னா ஒன்று சார் இல்லை நண்பா. பிஜேபி வந்து அண்ணாமலை கூட்டு சேர்ந்தா அவர் தான் எடப்பாடி தான் சிஎம். இல்லைன்னா அண்ணாமலை தான். அண்ணாமலை படித்த பர்சன் நல்லா இருக்கும், புத்திசாலி, ஆட்சியை நல்லபடியாக செய்வார். இவங்கெல்லாம் சேரலைன்னா டிஎம்கே வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. சீமானெல்லாம் அதெல்லாம் சொல்ல முடியாது. விஜய் வந்து கூட்டணி சேரணும். டிஎம்கே கூட சேரட்டும், இல்லைன்னா ஏடிஎம்கே கூட சேரணும், இல்லைன்னா பிஜேபியோட சேரட்டும். அப்படித்தான் சொல்லுவாங்க. காலப்போக்கில் சொல்ல முடியாதுல்ல. அந்த டயத்தில் தானே ஏடிஎம்கே கூட்டணி வந்தால் சிறப்பாக இருக்கும். 2026 அன்புமணி அவங்க வந்தால் நல்லாயிருக்கும். நாலேஜ், அதிகமான நாலேஜ், பவர், டேலண்ட். அதனால் அன்புமணி வந்தால் நல்லாயிருக்கும். அவர் கூட்டணி ஏடிஎம்கே தான் வருவார். அது ஏடிஎம்கே வந்தால் தான் ஓகே. அப்படி தான் அன்புமணி. அண்ணா தளபதி வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேண்ணா. விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். அவர் வந்து மக்களுக்கு எல்லாம் பண்ணுறாரு. அவரோட உழைப்புனால அவர் பண்ணுறாரு. அவ்வளோ கோடிக்கணக்கான வருமானம் வருது, அதையும் விட்டுட்டு அவர் பண்ணுறாரு. நான் படத்தில் நடிக்க மாட்டேன், அது எனக்கு வேணாம், மக்களுக்காண்டி நான் நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது பண்ணுறாருண்ணா. எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த மனிதாபிமானமே. மக்களோட நிற்க மாட்டேன்றது அப்படி கிடையாதுண்ணா. இவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு மாதம் அவர் போய் ஒழிஞ்சிட்டாரு, 30 நாள் வரல, 40 நாள் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. அவர் வந்தால் அந்த இடத்துல க்ரௌட் ஆகும். அதனால வந்து ஒரு வீட்டுக்கு அவரால் தனிப்பட்ட முறையில் அவரால் போக முடியல. அதனால தான் அவரால் போக முடியலண்ணா. அப்படிலாம் கிடையாதுண்ணா. அவர் நடிக்கவே தெரியும். அரசியல் எப்படின்னா தெரியாமல் போவோம். எம்ஜிஆரும் நடிச்சு தான் அரசியலுக்கு வந்தார், இவரும் நடிச்சு தான் அரசியலுக்கு வராரு. எல்லாமே எல்லாத்தோட பற்ற மதிச்சு தானே வராங்க அரசியலுக்கு. அதனால வந்து அவர் கண்டிப்பாக அது தெரியும்ண்ணா. தெரியாமலாம் கிடையாது. அது கண்டிப்பாக அது என்னால் சொல்ல முடியலண்ணா. இந்த தளபதி இந்த டைமு தளபதி தான் வருவாருன்னு சொல்கிறேண்ணா. டிஎம்கே வந்தால் நல்லா இருக்குண்ணா. ஆட்சி நல்லா பண்ணுறாங்க, நல்லா செய்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் சீமான். ஏன்னா டிஎம்கேல வந்து திருமாவளவன் கூட்டணி இருக்கிறதால ஆட்சி டிஎம்கே தான் வரும். வாய்ப்பு இல்லை.
அதெல்லாம் வாய்ப்பு சுத்தமாக இல்லை. ஏன்னா நல்லா செஞ்சுருக்காங்கண்ணா. 26 அவங்க தான். ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். இல்லை அவர் எடப்பாடி வந்தால் ரொம்ப 5 வருஷமாக இப்போ ஸ்டாலின் இருக்காரு. ஸோ எடப்பாடி வந்தால் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய ஊழல் பிரச்சனைகள் நிறையா இருக்குது, அது கொஞ்சம் சரியாகும்னு நினைக்கிறேன். வாய்ப்பு அவங்களுக்கும் நிறையா இருக்குது. ஏன்னா பிஜேபியோட இருக்கிறது ஏடிஎம்கேவுக்கு ஒரு வீக்னஸ் தான். அதனால் டிஎம்கேவுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. மேபி விஜயோட ஓட்டு வந்து யாருக்குங்கிறத மாற்றும். டிஎம்கேவுக்கா ஏடிஎம்கே, விஜய்க்கு வாய்ப்பு கிடையாது. பட் அவருக்கு கிடைக்கிற ஓட்டுனால ஏடிஎம்கேவா டிஎம்கே வாங்குறது வாய்ப்பு, சேஞ்சஸ் நிறையா இருக்கும். சீமானுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை அவர் தனியாக ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது இப்போதைக்கு. அவர் ஜெயிச்சு வந்தார்னா அடுத்தடுத்து வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். ஏடிஎம்கே 2026 கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா டிஎம்கேவும் இருக்குது, ஏடிஎம்கேவும் இருக்குது. விஜய் இப்போ வந்திருக்கிறாரு. ஆனால் அந்த வாட்டி அவருக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கங்கிறது கூட்டம் சேருது, இல்லைன்னு சொல்ல, எல்லாம் பார்க்குறாங்க இல்லைன்னு சொல்ல. அது ஓட் பேங்காக மாற்றுறதுங்கிறது அவருடைய அடுத்தடுத்து செயல்பாடை பொறுத்து தான் இருக்குது. அதுக்கு சாத்தியம் ரொம்ப கம்மி. நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல பிஜேபி கூட, அதை மக்களை ஏற்றுக்க மாட்டாங்க. சீமான் இப்போ தான் வர, ஆனால் பேச்சு அப்பப்போ மாறி மாறி பேசுகிறாரு. அது அவ்வளோ ஏற்றுக்க முடியல. ஒரு நேரம் இப்படி பேசுகிறாரு, ஒரு நேரம் அப்படியும் பேசுகிறாரு. அது சரிப்பட்டு வராது. விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். என்ன பண்ணுவாரோ மற்றவங்க என்ன இப்போ இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க, எல்லாருமே நார்மலாக பண்ணால் இவரு நல்லா பண்ணுவார். அதை நம்பிக்கை இருக்குது. அது அவங்க மற்றவங்களுடைய பார்வையில் அப்படி தெரிஞ்சால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், அவ்வளோதான். ஒரு வாய்ப்பு கொடுத்தாக்கா எப்படி என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். எல்லாருமே இதுக்குன்னு கஷ்டப்பட்டு வரல, எல்லாருமே புதுசாக தான் இருந்து ஆரம்பித்து வந்தாங்க. கொஞ்சம் ஒரு வாய்ப்பு கொடுப்போமே, வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். அது நம்பிக்கை இருக்குது. விஜய் தான் வரணும், வந்தே ஆகணும். டிஎம்கே வந்தால் தான் நல்லாயிருக்கும். அது எங்களுக்கு இந்த கட்சினா ரொம்ப பிடிக்கும். அது அப்போதுலேருந்து சின்ன வயசுலேருந்து. விஜய் வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஒரு நல்ல அரசியல் பண்ண நினைக்கிறேன் சார். ஏன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். அவர் வந்து நல்லது பண்ணான்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ கோடி விட்டு வந்திருக்காரு, நல்லது பண்ணான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நினைப்பார். இல்லை, அவர் வந்து புதுசாக போய் கொடுத்து பார்க்கலாம்ல. யாருமே அரசியல் தெரியாத வராங்க. ஏன்னா அவர் கண்டிப்பாக கொடுத்து பார்க்கலாம். ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்கணும் அவர். ஆனால் கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். அவரு சான்ஸ் இல்லை சார். இல்லை, சான்ஸ் இல்லை சார். சான்ஸ் இல்லை. விஜய் தனியாக இருந்தாலும் கண்டிப்பாக சான்ஸ் இருக்கு. 100% விஜய் தான். 2026 இப்போ இருக்கிற யாரும் வரக்கூடாது. ஒன்றும் சரியில்லை, அவங்களும் சரியில்லை, இவங்களும் சரியில்லை. யாராவது மாற்றம் புதுசாக வந்தால் பெட்டராக இருக்கும். சீமான்லாம் அது உல்ட்டா. இப்போ பேசுகிற அப்போ தான், அப்புறம் பேசுனா இப்போ இல்லை. யாராவது புதுசாக வரணும், அவ்வளோதான். விஜய் வந்தால் பெட்டராக இருக்கும். எல்லாரும் மாதிரி பண்ணால் மறுபடியும் அடுத்தது மாற்ற வேண்டியதான். யாராவது புதுசாக கேரளா மாதிரி ஆகணும். 5 வருஷம் ஒரு ஆள்னா 5 வருஷம் ஆகும் மாதிரி ஆள். அரசியல் தெரியாதுன்னா அது பள்ளிக்கூடத்துக்கு போனோடனே எல்லாம் படிக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்குவேன். விஜய் வந்தால் என்ன, அவர் சொல்கிற கொள்கையை பொறுத்தா இருக்குது. அது ஏடிஎம்கே பிஜேபி கூட்டன்னா ஓகே, ஓரளவு பார்க்கலாம். ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவர் நரேந்திர மோடினால தான் இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் ஒரு இது இருக்குது, சேஃப்டி இருக்குது இந்தியா ஆளுங்களுக்கு, பர்டிகுலராக ஹிந்துக்கு. அதனால் ஓகே, பார்க்கலாம். ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணினா பெட்ரு. அதேமாதிரி விஜய் வந்து இப்போ கூட்டணி தான் வரும். 3மே வெயிட் அண்ட் சி ஆஃப்டர் 3 மந்த்து. அண்ணா விஜய் அண்ணா தான் அண்ணா வந்தால் நல்லா பண்ணுவாருண்ணா. கண்டிப்பாக நான் அதாவது அவர் எதுவும் சொல்ல விருப்பப்படலை. சரிங்களா, அதாவது இதை செய்வேன் அதை செய்வேன் அப்படிலாம் அவர் சொல்லலாம் கிடையாது. வந்தால் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா துணை முதலமைச்சர் யாருன்னா உதயநிதி ஸ்டாலின். அவருக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குது அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் சினி ஃபீல்டுன்னு வந்தவர் தான். சரிங்களா, அவர் சினி ஃபீல்டுன்னு வந்தவர் தான். அவர் மட்டும் இன்னைக்கு அரசியல் பண்ண ஒரு இது இருக்கா, அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்னா. இன்னைக்கு வந்த ஒரு சென்ட்ரேஷனில் இன்னைக்கு வந்த ஒரு நடிகர், இவர் 40 வருஷம், இவர் கொஞ்சம் ஒரு 20-25 வருஷமாக கடைப்பிடிச்சி வர்றாரு. தமிழ்நாட்டு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லா ஊர்லேயும் ஸ்டேட்டில் ஒரு நல்ல மாஸ் ஹீரோ. சரிங்க, தமிழ்நாட்டில் அதிகபட்சம் என் சூப்பர் ஸ்டாரை விட அதிகபட்சம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர்னா விஜய் அண்ணா ஒருத்தர் மட்டும்தான். சரிங்களா, அவர் ஒருத்தர் மட்டும்தான். அதே வேண்டாம் சொல்லிட்டு வர்றாரு அப்படின்னா என்ன காரணம் சொல்லுங்கள்? உங்களுக்கு நல்ல பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் அவருக்கு என்ன பண்ணீங்க? அவர் சோறு கொடுத்தீங்களா? கிடையாது. படம் பார்த்தீங்க டைம் பாஸுக்கு, ஒரு 3 மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்க்குறீங்க, அவ்வளோதான். அவருக்கு நம்மளுக்கு நல்லா செய்யணும்னு அவர் நினைக்காத. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணா. ஒரு மனிதர் வர்றாரு அப்படின்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டிய மைண்டு வேணும். சரிங்களா,
இப்போ அண்ணன் விஜய் அண்ணன் வர்றாங்க அப்படின்னா வந்து நல்லது தான் பண்ணுவாங்க. அது மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரிங்களா? எந்த இதுக்குமே வந்து சொல்ல வாய்ப்பு இல்லைண்ணா. ஏன் இப்போ வேற ஒன்றுமே இல்லை. அண்ணா ஒரு பேர் என்ன பேர்? சீமான் அண்ணன். அதாவது அண்ணன் விஜய் அண்ணா அரசியல் வரக்கு முன்னாடி என் தம்பின்னாரு. அரசியல் வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னார்? அவன் யார் அப்படிங்கிறாரு. எங்கள் அண்ணன் தான் வருவார், விஜய் அண்ணன் தான் வருவார். இளைய தளபதி விஜய் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். காரணம்னா அவங்களாம் சின்ன வயசு, அவங்களுக்கெல்லாம் நல்லா யோசிக்கிற தன்மை இருக்குது வருங்காலத்தை பற்றி. பழைய ஆளுங்களுக்கெல்லாம் பழசை பற்றி தான் நினைப்பாங்க. புதுசாக எதுவும் நினைக்க மாட்டாங்க. அதால் யார் சொன்னது? எல்லாம் அரசியல் கற்றுக்குன்னு வராங்களா? எல்லாரும் எல்லாம் வந்த பிறகு அனுபவத்தில் தானே தெரியுது. எல்லாம் ஏழைங்களுக்கு நல்லது செய்வார் நம்புகிறேன். பிஜேபி ஒரு 75%, டிஎம்கே 40%, சீமானால 18 நிற்குவார். விஜய் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்.